வணக்கம். பொருளினை நல்வழியில் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை பெருக்க வேண்டும். அப்பொருளை காக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி கூறுகின்ற வள்ளுவர் இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள் நமக்கு பயன்படுவதற்காக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைக்கு அந்த பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும். சேமிப்பு என்பது வேறு, சேகரிப்பு என்பது வேறு. எதிர்கால தேவைக்காக நம்முடைய செலவு போக மீதி இருக்கக்கூடிய பொருளை சேமித்து வைக்க வேண்டும். மாறாக தன்னுடைய தேவைகளுக்கு கூட நிறைவேற்றாமல் பொருளை அடுக்கி வைத்துக் கொண்டே போனால் அது சேமிப்பல்ல, அது சேகரிப்பு. தனக்கு இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் மிகுதியான பொருளை உடலை வருத்தி கொண்டு தன் தேவைகளை குறைத்து கொண்டு சுருக்கி கொண்டு அல்லது முக்கியமான தேவைகளுக்கு கூட பயன்படுத்தாமல் அதை பொருளாக வீடு முழுக்க ஒருவன் சேகரித்து வைத்திருக்கிறான். அவன் அதை பயன்படுத்துவதே இல்லை. சரி, வேறு யாராவது வந்து கேட்டால் தேவைப்படக்கூடியவர்களுக்கு கடனாகவோ உதவியாகவோ அதை செய்கிறானா என்றால் அதுவும் செய்வதில்லை. தானும் அந்த பொருளை பயன்படுத்துவதில்லை, தேவைப்படுபவர்க்கும் கொடுத்து உதவுவதில்லை. அப்படி அவன் தேடி தேடி சேகரித்து வைக்கக்கூடிய அந்த பெருஞ்செல்வம் அவன் செத்த பிறகு என்ன ஆகும்? அவன் இறந்த பிறகு அந்த செல்வத்தால் அவனுக்கு ஆவது என்ன? அவ்வாறு இருக்கும்போது ஏன் மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் கேட்கின்றார். நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்றார், வைத்தான் வாய்சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான், செத்தான் செயக்கிடந்தது இல். ஒரு பொருள் அவன் உழைப்பினால், அவன் திறமையால் அவன் சேகரித்து வைத்த பொருள் பயன்பட்டால்தானே. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டிங்கு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்ற பாடல் இந்த திருக்குறளின் விளக்கமாகும். நன்றி, வணக்கம்.